இப்போ நீங்க பார்க்குற இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையா அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் மிஷின் 3-in-1 மிஷின். ப்ராசஸிங் தான் முதல் மிஷினே பிளெண்டர் தான். கார்பெட் ஈக்குவல் அளவுக்கு ஒரு பாக்கெட்டோட குவாலிட்டி. மிஷினோட டேங்க்ல லோட் பண்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு வழிங்க. ஒன்று இந்த மாதிரி லேடர். மசாலாகனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான கன்வேயர் கொடுக்குறோம். ஸ்க்ரூ கன்வேயர் கொடுக்குறோம். ஸ்க்ரூ கன்வேயர்ல இருக்க டேங்குக்கும் நம்ம மூடி ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு சைடு வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைங்க ரெண்டுத்தையும் மூடி எடுத்துடணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்த மிஷின் நம்ம இன்ஸ்டால் பண்ணியது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இங்க்ஜெட் பிரிண்டர் இன்ஸ்டால் உள்ள போட்டிங்கன்னா ஜஸ்ட் ஃபார்வர்டு 10 நிமிஷம், ரிவர்ஸ் 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு. மிஷினில் ரெண்டு டச் ஸ்க்ரீன், ஒன்று பிரிண்டருக்கு, இன்னொன்று நம்ம மிஷினுங்க. இந்த மாதிரி சிங்கிள் பேக்கெட்டாகவும் எடுத்துக்க முடியும், சரமாகவும் எடுத்துக்க முடியும். எவ்வளோ சூப்பராக பிளெண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க. தமிழ்நாடு, திஸ் இஸ் VIP மிஷின்ஸ். நான் உங்க இன்ஜினியர் ஆதி நாராயணன். இன்னைக்கு நம்ம கம்பெனியில் பாரு ஒரு டாப் கிரேட் ஸ்பெஷல் வீடியோங்க. எஸ்பெஷலி மசாலா பிளான்ட் வச்சுன்னுக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மசாலா பிளான்ட் அப்படின்னு எடுத்துட்டா ரெண்டு டைப்புங்க. ஒன்று மசாலா மேக் பண்ணுறது, இன்னொன்று மசாலா பேக் பண்ணுறது. நம்ம மசாலா பேக்கிங்கில் ப்ராசஸிங் நம்ம ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு கம்பெனினா நம்ம தாங்க. அப்படி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, மசாலா பேக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல ரா மெட்டீரியல் வாங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரை பண்ணுறது, அரைக்கிறது, இதெல்லாம் ஒரு பார்ட். இந்த அரைச்ச பிறகு இந்த மசாலா எடுத்துகிட்டு வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது, எப்படி பேக் பண்ணுறதுலாம் பெரும் சிக்கலே இருக்குது. இப்போ இந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் தீர்வு தான் இந்த வீடியோ. இப்போ என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிளெண்டர் மிஷினுங்க. அதாவது மசாலா ப்ராசஸிங் தான் முதல் மிஷினே பிளெண்டர் தான். பேக்கிங் செக்ஷனில் சொல்கிறேங்க. இப்போ இந்த பிளெண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக செய்கிறோம், நம்ம இண்டிவிஜுவலாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இந்த பிளெண்டரில் என்னென்ன வெரைட்டி பார்த்தீங்கன்னா 50 கிலோ, 100 கிலோ, 200 கிலோ, 250 கிலோ, அரை டன், 1 டன் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக மேக் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த பிளெண்டர் எடுத்துட்டிங்கன்னா நம்ம என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த பிளெண்டர் மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த டேங்க்கு, மூடி, உள்ளே இருக்கிற ரிப்பன், ஃப்ரேம், அவுட்புட் வே எல்லாமே பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 ஃபுட் கிரேட் ஐட்டம் மட்டும்தாங்க பேசிக்காகவே நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 3 phase பவர் சப்ளைல ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 50 kg பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 நிமிஷம் தாங்க. ஒரு பொருளை உள்ளே போட்டிங்கன்னா ஜஸ்ட் ஃபார்வர்டு 10 நிமிஷம், ரிவர்ஸ் 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு. ப்ராப்பராக நீங்கள் என்ன ரேஷியோ கேட்டிங்களோ அந்த ரேஷியோ பிளெண்ட் பண்ணி வந்துடுங்க. அதுக்கப்புறம் இதில் பிளெண்ட் பண்ணி வந்தால் அவுட்புட் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்க்ரூ கன்வேயர் லோட் பண்ணுறோம். அதாவது பேக்கிங் மிஷின். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் மிஷின் 3-in-1 மிஷினுங்க. ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், இந்தியாவிலே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ண முதல் கம்பெனி நம்ம மட்டும்தாங்க. அது என்ன 3-in-1 மிஷின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ரகம் பார்த்தீங்கன்னா கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, சிறுதானியம், நவதானியம் எல்லா வகையான பருப்பு வகைகளும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மசாலா தான் சாம்பார் பொடி, ரசப்பொடி, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாங்க இந்த ஒரே மிஷின். மூணாவது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, கம்பு மாவு, கேழ்வரகு மாவு, புட்டு மாவு இந்த மாதிரி இருக்கிற பவுடரும் இந்த ஒரே மிஷினில் ஆக மொத்தம் 3 வகையான பொருளும் ஒரே மிஷினில் குறைஞ்சபட்சம் 10 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் இந்த ஒரே மிஷினில் பேக் பண்ணலாம். அப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மசாலாவை பிளெண்ட் பண்ணக்கூடிய பிளெண்டர். அடுத்தது இந்த பிளெண்ட் பண்ண பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம லோட் பண்ண போகிறோம் எங்கள் மிஷினோட டேங்க்கில். இந்த மிஷினோட டேங்க்ல லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு வழிங்க. ஒன்று இந்த மாதிரி லேடர், இந்த மாதிரி படிக்கட்டு வேணுமா அதையும் நம்ம செஞ்சு தரலாம். இல்லை சார் நாங்களே செஞ்சுக்கிறோம் கேட்டிங்கனாலும் அதுக்கான டைமென்ஷன் நம்மளே கொடுத்துருவோம். இந்த மாதிரி படிக்கட்டு வழியாக மேலே எடுத்துகிட்டு போயிட்டும் பொருளை கொட்டலாம். இல்லைங்க எங்களோட ப்ரொடக்ஷன் வந்து ஹெவி, எங்களால் படிக்கட்டாலும் கொட்டியாலும் முடியாது, கன்வேயர் வேணும் கேட்டிங்கன்னா மசாலாகனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான கன்வேயர் கொடுக்குறோம். ஸ்க்ரூ கன்வேயர் கொடுக்குறோம். மிஷினுக்கு பேக் சைடில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த பிளெண்டர்லேருந்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு மசாலா வந்து நம்ம ஸ்க்ரூ கன்வேயர் லோட் பண்ணுறோம். ஸ்க்ரூ கன்வேயர் லோட் பண்ண பிறகு கன்வேயர்லேருந்து ப்ராடக்ட் நேரடியாக எங்கே வருது, நம்ம மிஷினோட டேங்க்குக்கு வருது. அதுக்கப்புறம் எப்படி வந்து பேக்கெட் வருதுன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஷினில் என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணுறோம், என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா, இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோங்க. இந்த டச் ஸ்க்ரீன் எதுக்காகனா மிஷினை, அதாவது நம்மளுடைய பேக்கிங் மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டச் ஸ்க்ரீன். இந்த சைடில் ஒரு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்பி, அதாவது நம்ம என்ன தான் நம்ம பொருளை தரமாக பேக் பண்ணி மார்க்கெட்டில் கொடுத்தாலும்
அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான டேட்டா முதல் விஷயம் அதோடைய வெயிட் என்ன, நெட் வெயிட். அடுத்தது எம்ஆர்பி, பேக்கிங் டேட், எக்ஸ்பைரி டேட், ஒரு சிலவங்க பேட்ச் நம்பர். ஆனால் மெயினான விஷயம் இந்த 4 விஷயங்கள். இந்த 4 விஷயமும் கம்பல்சரி ஒவ்வொரு பேக்கிலும் பிரிண்ட் ஆகியே தீரணும். இந்த பிரிண்ட் ஆகிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங் மிஷினில் குறைஞ்சது 4லேருந்து 5 வெரைட்டி ஆஃப் பிரிண்டர்ஸ் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணுறோம், ஒயரிங் பண்ணுறோம், ப்ரோக்ராம் பண்ணுறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மிஷின் நம்ம இன்ஸ்டால் பண்ணியது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இங்க்ஜெட் பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த பிரிண்டரோட ஸ்பெஷல் என்னன்னா லெட்டரை ஹரிசாண்டலாக பிரிண்ட் பண்ணிக்கலாம், வெர்டிகல் டைரக்ஷனில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, பார் கோட், கியூஆர் கோட், கஸ்டமைஸாக ஏதோ ஆப்ஷன்ஸ் வேணாலும் இந்த பிரிண்டரில் இருக்குங்க. இந்த பிரிண்ட் தான் இந்த மிஷினில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்போது மிஷினில் 2 டச் ஸ்க்ரீன், ஒன்று பிரிண்டருக்கு, இன்னொன்று நம்ம மிஷினுங்க. அடுத்தது இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்னென்னா, அதாவது நம்ம பேக்கிங் மிஷின் ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம எவ்வளோ வெயிட் செட் பண்ணியிருக்கிறோம். ஒரு உதாரணம், சார் நாங்கள் வந்து ஒரு 50 கிராம் வந்து மசாலா பேக் பண்ணுறோம் அப்படின்னா 50 கிராம் வெயிட்டு போட்டு தான் பேக் பண்ண போதுங்க. இந்த வெயிட்டு போடுறத பார்க்கறதுக்காகவே இண்டிவிஜுவலாக ஸ்பெஷலாக டிஸ்பிளே கொடுத்துருக்குறோம். குறைஞ்சபட்சம் 8லேருந்து 10 அடி 15 அடி நீங்கள் மிஷின் வந்து டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ப்ராப்பராக கிளியராக விஷுவலாக இருக்குங்க. அதுக்கு தான் இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்குறோம். அப்போது மிஷின் எவ்வளோ வெயிட் போட சொல்லி நீங்களே டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். அடுத்தது மிஷின் ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மாதிரி சிங்கிள் பேக்கெட்டாகவும் எடுத்துக்க முடியும், சரமாகவும் எடுத்துக்க முடியும். இந்த சரத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேரில் சொல்கிறாங்க. ஒரு சில என்ன பண்ணாங்க, மாலன்னு சொல்கிறாங்க, சரம்னு சொல்கிறோம், பேட்ச் கட்டிங் சொல்கிறோம். எப்படி வேணால் சொல்லிட்டுங்க. சிங்கிள் பேக்கெட் வேணுமா, சரம் வேணுமா, எல்லாமே மிஷின் ரன்னிங் கண்டிஷன்லேயே ஜஸ்ட் டச் ஸ்க்ரீனில் டச் பண்ணாலே போதும். அடுத்தது நம்ம மிஷின் ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மாதிரி உங்களுடைய நேம் போட்டு உங்களுடைய கம்பெனி பேர் போட்டு பிராண்டட் ரோல் வேணுமா, அதுவும் இந்த மிஷினில் வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்க முடியும். இல்லை சார் எங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிளைன் கவர் வேணும், டிரான்ஸ்பரண்ட் கவர் வேணும், இது இந்த மிஷினில் ரன் ஆக மாட்டேன்னா டிசைன் கவர் இருந்தாலும் சரி, டிரான்ஸ்பரண்ட் கவர், எந்த வகையான கவர் இருந்தாலும் நம்ம மிஷின் சப்போர்ட் பண்ண மாதிரி அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸாக சீலர் பேட்டர்ன் நம்ம கொடுத்து இருக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன காம்போ கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பிளெண்டர், கன்வேயர், பேக்கிங் மிஷின், இப்போ புதுசாக நம்மளுடைய ஓன் பிராண்டிலே ஸ்டெபிளைசரும் நம்மளே கொடுக்குறோங்க. இந்த மாதிரி ஃபுல் செட்டாக காம்போவாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே கடலூர் விஐபி மிஷின்ஸ் மட்டும்தாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்படி பிளெண்டர் ரன் ஆக போகுது, எப்படி ஸ்க்ரூ கன்வேயர் ரன் ஆக போகுது, எப்படி பேக்கிங் மிஷின் ரன் ஆக சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோ ஃபுல்லாக போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து மசாலா லோட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த மூடியை மூடிட்டு அதுக்கப்புறம் அவுட்டில் வர்றது வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆன் பண்ண போகிறோம். நம்ம இப்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ்ன்றது நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபார்வர்டில் இருக்குது, ஃபார்வர்டில் ஸ்டாப் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணால் ரிவர்ஸ் போட்டுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இப்போது இந்த பிளெண்டர் பார்த்தீங்கன்னா 50 கேஜி பிளெண்டரு, இதோட மேக்ஸிமம் டைம் தான் 20 நிமிஷத்தில் ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போது பிளெண்ட் பண்ண ப்ராடக்டை வெளியில் எடுக்கிறது தான் இந்த லிட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ ஜஸ்ட் நம்ம லிட்டை மட்டும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஹேண்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். எவ்வளோ சூப்பராக பிளெண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க. இதுதான் பர்ஃபெக்ட் ரேஷியோ. நமக்கு எந்த ரேஷியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த ரேஷியோ அவுட்புட் இந்த மிஷினில் கிடைக்கும். ஓகே, இப்போ பிளெண்டர்லேருந்து அவுட்புட் எடுத்துகிறோம். இப்போ இந்த மசாலா பவுடர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேக்கிங் செக்ஷன் எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்க்ரூ கன்வேயர் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்க்ரூ கன்வேயரில் இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி லோட் பண்ண போகிற சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பிளெண்டரு, அதில் பார்த்தீங்கன்னா அந்த டேங்குக்கு எப்படி மூடி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி வந்து இந்த ஸ்க்ரூ கன்வேயரில் இருக்கிற டேங்குக்கும் நம்ம மூடி ஒன்று கொடுத்துருக்கோம். சார் இப்போ நீங்கள் சொன்னது இந்த மூடி தானே? ஆமாங்க சார். இந்த மூடி பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோல்டிங் இருக்கும், 2 பக்கமும் திறந்துக்கிற மாதிரி. அதாவது டபுள் ஃபோல்டிங்கிறது ஆமாங்க சார். ரைட்டுங்களா? அப்போ என்னென்னா நம்ம மிஷினோட ஸ்பெஷல் என்னென்னா இந்த டேங்க்குக்கும் மூடி கொடுக்குறோம்,
அந்த மூடி பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோல்டிங். எந்த சைடு வேணுன்றதை நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு ரெண்டுத்தையும் மூடி எடுத்துடணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ கன்வேயர் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேக்கிங் மிஷின் போகுது. இதுக்கப்புறம் பேக்கிங் எப்படி வருதுன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக மிஷினில் போய் பார்க்கலாம் வாங்க. கார்பரேட் ஈக்குவல் கார்பரேட்டே தான் அந்த அளவுக்கு ஒரு பேக்கெட்டோட குவாலிட்டி, அந்த சீலிங்லேயும் அந்த பிரிண்டிங்லேயும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் இங்க்ஜெட் பிரிண்டரில் பிரிண்ட் ஆன பிரிண்டிங் சாம்பிள். இப்போ மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. ரன்னிங்லேயே ஒரு 5 பாக்கெட் வைக்கலாம். ஒன்று ஜஸ்ட் 5 டச் தான் பண்ணேன். இந்த ஒரு பாக்கெட்டை ஜஸ்ட் 5 டச் பண்ணால் 5 பாக்கெட். 5 பாக்கெட் எவ்வளோ பர்ஃபெக்டாக சென்சார் இருக்குது. அந்த ஒவ்வொன்றும் பிரிண்டிங் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக அந்த டாப் கிரேடாக பிரிண்ட் ஆகி பாருங்கள். அப்புறம் என்னங்க, இந்த மாதிரி மசாலா பிளான்ட்டுக்கான ஒரு பேக்கிங் சொல்யூஷன். இந்த மாதிரி பிளெண்டர் வேணுமா, இந்த மாதிரி பேக்கிங் மிஷின், பின்னாடி இருக்கிற மாதிரி ஸ்க்ரூ கன்வேயர், எது வந்தாலும் இந்தியாவிலே முதல் முறையாக பேக்கிங் மிஷின் இண்டஸ்ட்ரியிலே முதல் முறையாக 2 வருஷம் ஃபுல் மிஷின், அதாவது மிஷினோடைய டாப் டு பாட்டம் ஒரு போல்டு, நட்டு, வாஷர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டச் ஸ்கிரீன், ஒயர், கண்ட்ரோலர், ஹீட்டர்ஸ் எது வந்தாலும் எல்லாமே 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட் கூட ஒரே கம்பெனி இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஐகான் ஆஃப் தமிழ்நாடு. திஸ் இஸ் விஐபி மிஷின்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் ஆதி நாராயணன்.